வணக்கம். இந்த வீடியோல ரவீந்திரநாத் தாகூர் ஓகேவா? ஸ்கூல் புக்ல இருந்து இதுவரை கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே அம்புட்டு தாங்க அப்படி சொல்ற மாரி முடிக்க போறோம். முதல்ல பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவரு கல்கத்தால இருக்கக்கூடிய ஜோராசாங்கோ தாகுபாரி அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாளிகையில பிறந்திருக்காரு. உங்க அப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ பிரம்ம ஞான சபை அப்படின்ற வந்து ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிச்சிருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அத வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியது இவங்க அப்பா தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே தானே? தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் தான் அவருடைய அப்பா. இவங்க அம்மா வந்து சாரதா தேவி. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் மகனா பொறந்தவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவரோட சகோதரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர். ஓகேவா? 1864லயே இந்தியாவோட முதல் ஐசிஎஸ் அதிகாரியா இருப்பார். ஓகேவா? இவருடைய வாழ்க்கை காலம் பார்த்தீங்கன்னா, மே மாதம் 7ஆம் தேதி 1861ல பிறக்கிறாரு. ஆகஸ்ட் 7, 1941ல இறக்குறாரு. ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்றாரு. சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ குருதேவ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு பெயர். அ மகாத்மா காந்தியால் வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் குருதேவ் அப்படின்றது. அதாவது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுல எப்படி கேட்பாங்கன்னா, காந்திய மகாத்மா என அழைச்சவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி கூப்பிட்டவரு ரவீந்திரநாத் தாகூர் தான். காந்திய மகாத்மான்னு இவரு கூப்பிடுறதுனால, இவர குருதேவ் அப்படின்னு காந்தி கூப்பிடுறாரு. ஓகேவா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, கவிஞரேறு, வங்காளத்தின் பேர்ட் அப்படின்லாம் அவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு. அடுத்தது விஸ்வகோபி அப்படின்னா உலக கவிஞர். அப்படின்ற சிறப்பு பேரு இவருக்கு இருக்கு. அடுத்து கோபி குரு அப்படின்னா கவிஞர்களின் குரு. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது? கோபி அப்படின்னா கவிஞர்ன்றது தெரியுது. ஓகே தானே? ஆ பானு சிங்கு அப்படின்றது தன்னோட 16 வயசுல இவர் வந்து இந்த வைணவ கதைகள் எழுதும்போது, தன்னுடைய பேர பானு சிங்கு அப்படின்னு எழுதுவார். அதாவது அ பானு அப்படின்னா சூரியன குறிக்குது. ரவி அப்படின்றது சூரியன குறிக்குது. ஓகேவா? அப்ப இவரோட பேருக்கு அதே பொருள் தரக்கூடிய வேற ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருக்காரு. இப்ப ரவீந்திரநாத் தாகூருக்கு என்ன பொருள் தருதோ, அதே பொருள் தரக்கூடிய வேற வார்த்தை தான் பானு சிங்கு அப்படின்றது. ஓகேவா? மேலும் பிரிட்டிஷ் அரசு இவருக்கு நைட்ஹுட் அப்படின்ற பட்டத்த வழங்கியிருக்காங்க. நைட்ஹுட் அப்படின்றது தமிழ்ல வீர திருமகன் அப்படின்னு சொல்லலாம். போன தடவ எக்ஸாம் கூட இந்த கொஸ்டின கேட்டு குழப்பியிருந்தாங்க. ஆனா அவங்க கேட்டது தப்பு தான். அதாவது இந்த நைட்ஹுட் அப்படின்றது கலை, இலக்கியம், அறிவியல் இந்த மாரி இதுல சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம் தான் இந்த நைட்ஹுட், வீர திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பட்டம் பெற்றவங்க தன்னுடைய பேருக்கு முன்னாடி சர் அப்படின்ற அடைமொழிய இணைச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்போ ரவீந்திரநாத் தாகூர் இந்த பட்டத்த பெற்றிருக்கிறதுனால, இவர வந்து நம்ம சர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப சர் அப்படின்றது இந்த பட்டம் பெற்றதுனால வந்து அடைமொழி அவ்வளோதான். சர்ன்றது பட்டம் இல்லல்ல. போன தடவ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆங்கிலத்தில கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்ல சர் பட்டத்தை துறந்தார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே தானே? அப்ப அது தவறான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி இத சரின்னு சொல்றதுனால, நம்மளும் அத சரின்னு எடுத்து மண்டையாட்டிட்டு போறது தான் கரெக்ட். அதனால சரின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? இந்திய தேசிய இயக்கத்தின் தாகூரின் பங்களிப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு வங்க பிரிவினை. வங்க பிரிவினை டயத்துல தான் இவ வந்து இந்த ராக்ஸபந்தன் அப்படின்ற விழாவ கொண்டாடுறாரு. அதாவது ராக்கி கட்டுற விழா, ராக்கி விழா அப்படின்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. ஹிந்துவுக்கும், முஸ்லீமுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்த தான் இந்த விழாவ கொண்டு வராரு. அதாவது ஹிந்து சகோதரிகள், முஸ்லீம் சகோதரர் கையில அந்த ராக்கிய கட்டணும். அதே மாரி முஸ்லீம் சகோதரிகள், இந்து சகோதரர் கையில அந்த ராக்கிய கட்டணும் அப்படின்ற மாரி கொண்டு வராரு. ஓகேவா? இப்போ வந்து அண்ணன் யார் நெனைக்கிறோமோ அவங்க கையில ராக்கி கட்டலாம் அப்படின்ற மாரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ட்ரெண்டா மாத்திட்டாங்க. அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு இவரு கொண்டு வராரு. ஓகேவா? அமர் சோனர் பங்காளா அப்படின்ற பாடல் வந்து வங்க பிரிவினை அப்பதான் அந்த பாடல அவர் உருவாக்குறாரு, எழுதி பாடுறாரு. ஓகேவா? அந்த பாடல் வந்து வங்கதேசம் இப்போ 1971ல இந்திய உதவியினால இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்கும்போது தான் வங்கதேசம் அப்படின்னு நாடு உருவாகும். 1971ல. உருவானதிலிருந்து இந்த அமர் சோனர் பங்காளா அப்படின்ற பாடல தான் அவங்க தேசிய கீதமா வச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து வங்க பிரிவினை அப்போ உருவாக்கப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். ஓகேவா? அ கல்வி வழி போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கல்விக்கு எதிரா தான் 1901ல கொல்கத்தாவுல சாந்தி நிகேதன் அப்படின்னு ஒரு ஸ்கூல தொடங்குறாரு. ஓகேவா? 1951ல இது விஸ்வபாரதி பல்கலைக்கழகமா உருவாகுது. ஒரு ஸ்கூலு ஒரு யுனிவர்சிட்டியா மாறுது. ஓகே தானே? நைட்ஹுட் பட்டம் அப்படின்றது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து இவர் துறந்த பட்டம். ஓகேவா? அத நம்ம முன்னாடி பேசிட்டோம். அந்த பட்டம் தான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது ஆங்கிலேயர்கள் பண்ண ஒரு அரக்கத்தனமான செயல். ஓகேவா? அது வந்து இந்திய தேசிய இயக்கத்துல நெறைய பேர புரட்சிகரமா ஆங்கிலேயர்கள கொல்ற அளவுக்கு தூண்டும். தேசிய கீதம் ஜனகணமன முக்கியமான பங்கே இவருக்கு வந்து ஜனகணமன எழுதுனது தான். இத இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஆண்டு வந்து 1911ல இந்த பாடல் எழுதுறாரு. அ அதே 1911 டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல இந்த பாடல பாடுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலே பாடுறாங்க. 1912ல இவங்க அப்பா வெளியிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த தத்துவ போதினி அப்படின்ற இதழ்ல இந்த பாடல வெளியிடுறாரு. 1912ல் ஓகேவா? இந்திய தேசிய கீதத்துக்கு அரசியலமைப்புல அங்கீகாரம் குடுத்தது ஜனவரி 24, 1950 ஓகேவா? 54ன்னு இருக்கு. அத மாத்திக்கங்க. 1911 டிசம்பர் 27 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுல முதல் முறை பாடப்படுது.
1912ல தத்துவ போதினி இதழ்ல வெளியிடுறார். ஓகேவா? இந்த பாடல் வந்து சங்கராபானம் அப்படின்ற ஒரு இசையில பாடப்பட்ட பாடல். இத வந்து ஆங்கிலத்துல வந்து "த மார்னிங் சாங் ஆஃப் இண்டியா" அப்படின்னு மொழிபெயர்த்து வெளியிடுறார். ஓகேவா? இது பாட வேண்டிய கால அளவு 52 வினாடி. ஓகேவா? தாகூர் எழுதிய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி அப்படின்றது ஒரு முக்கியமான நூல். இந்த நூலுக்கு தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு குடுக்குறாங்க. இது வந்து ஒரு பக்தி நூல். ஓகேவா? பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். 1913ல எழுதுறாரு. நோபல் பரிசு பெறுறாங்க. அ கோரா அப்படின்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு நாவல் கதை நூல். ஹைரே பைரே அப்படின்றது சுதேசி இயக்கத்துல ஏழைகளுக்கு அந்த சுதேசி டயத்துல வங்க பிரிவினை நடந்த டயத்துல ஏழைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? ஏழைகள் வந்து தயாரிக்கக்கூடிய பொருள்கள ஆங்கிலேயர்கள் எப்படி புடுங்கிக்கிட்டாங்க? அ அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க? சுதேசி இயக்கம் பத்தி எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த ஹாரே பைரே அப்படின்ற நாவல். உங்களுக்கு தேர்வுகள்ல ரவீந்திரநாத் தாகூர் சுதேசி இயக்கம் பற்றி எழுதிய நாவல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஹாரே பைரே அப்படின்ற நாவல சொல்லலாம். அடுத்து வந்து ஜோக்கர் பாலி அப்படின்றது ஒரு விதவை பெண் சிச்சுவேஷன் அந்த சொசைட்டில எப்படி வாழ்றாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன மெயின் பண்ணி எழுதுனது தான் இந்த ஜோஹர் பாலி அப்படின்ற ஒரு நாவல். ஓகே. இந்த போஸ்ட் ஆபீஸ் அப்படின்றது ஒரு நாடகம். இது உலக புகழ்பெற்ற நாடகம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம ஜீவன் ஸ்மிருதி அப்படின்னு இவருடைய சுயசரிதை நூலை எழுதியிருக்கார். ஜீவன் ஸ்மிருதி. ஓகேவா? அதுக்கடுத்து ராஜா மற்றும் ராணி, ராஜரிஷி அப்படின்ற நூல்களும் எழுதியிருக்கார். ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கங்க. தேர்வு நோக்குல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகுல 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின ஒரே ஆள் இவர் தான். அதாவது ஜனகணமன இந்தியாவுக்கு எழுதியிருக்காரு. அதே மாரி அமர் ஜோனர் பெங்காலா அப்படின்ற பாடல வங்கதேசத்துக்கு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இலங்கையில தேசிய கீதம் உருவாகுறதுக்கும் இவர் தான் காரணமா இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்து இவர் கல்கத்தால 1901ல உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் சாந்தி நிகேதன் அப்படின்றது 1951ல விஸ்வபாரதி பல்கலைக்கழகமா உருவாகுது. ஓகேவா? எழுதின அந்த ஜனகணமன பாடலுக்கு தலைப்பு என்ன வச்சிருந்தாருன்னா, பாரத் விதாதா. ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். இவர பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாச்சு. அம்புட்டு தாங்க. வேலை முடிஞ்சுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அ நம்ம சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி தோழா.